வணக்கம். திருமண வாழ்வில் தடை இதெல்லாம் தொண்டு தொட்டே இருக்குது. சிவன் பார்வதி காலத்துலேருந்தே இருக்குது. பார்வதிக்கு சிவபெருமானை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவ்வளோ தடைகள். அந்த மாதிரி காலகட்டத்திலேயே துர்வாசர் முனிவர் பார்வதிக்கு இந்த திருமண தடையை தாண்டி போகிறதுக்கு ஒரு மந்திரம் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மந்திரத்தை பயன்படுத்தி ஜபிச்சு அதுக்கப்புறம் பார்வதிக்கு சிவபெருமானோட திருமணமானதான் ஐதீகம். தடைகளை இந்த மாதிரி தாண்டணும் அப்படின்னு நடந்து காட்டுறதுக்காக நடந்த திருவிளையாடல்கள் இது. அப்போது சுவாமிகளே இதெல்லாம் இப்படி இருக்கும், இப்படி தாண்டி வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த விஷயத்த நம்ம தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தர் ஜாதகத்துக்கும் இருக்கிற திருமண தடைகளை போக்குறதுக்கும், திருமணம் நடந்த பிறகு இருக்கிற திருமண வாழ்க்கையில் தடங்கல்களை தாண்டி வர்றதுக்கும் சுயம்வர கலா பார்வதி ஹோமம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை தனிப்பட்ட முறையில் நடத்தணுன்னா லட்சக்கணக்கில் செலவாகும். ஆனால் பல பேருக்கு இதை தனிப்பட்ட முறையில் செலவு பண்ணி இந்த ஹோமத்தை நடத்த முடியாத சூழ்நிலை தான் பல பேருக்கு இருக்குது. திருமணமே பெரிய செலவுன்னும் போது இந்த ஹோமத்தை பண்ணுறதுன்றது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லாத நிகழ்வாக இருக்குது. அப்போது ஏஎல்பியிலேருந்து நாங்கள் இதை பல இடங்களில் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த முறை சேலத்தில் பண்ணுறதா இருக்கும். சேலம்ன்றது பல இடத்துக்கும் காமனாக ரீச் ஆகக்கூடிய ஒரு இடமா பார்க்குறோம். இது நிறைய பேருக்கு பயன்பெறணுன்றதுக்காக இந்த முறை சேலம் மாநகரத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். திருமண தடை இருக்கவங்க, கல்யாணம் ஆகலைன்றவங்க, ஏற்கனவே கல்யாணம் ஆகி கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கவங்க, இரண்டாவது திருமணத்திற்காக வெயிட் பண்ணுறவங்க, இவங்க இந்த ஹோமத்தில் நீங்கள் கலந்துக்கலாம். வரும் ஜூலை மாதம் 5/7/2025 சேலம் மாநகரத்தில் இருக்கிற பொங்கும் பூங்கா திருமண மண்டபத்தில் இந்த நிகழ்வு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்பதிவு செய்து உங்கள் பெயர்களை நீங்கள் பதிவு பண்ணிக்கணும். நீங்கள் யார் இப்போ சங்கல்பம் பண்ணிக்கிறாங்களோ அவங்க கூட ஒருத்தருக்கு கூட வரலாம். இதுக்கான கட்டணங்களையும் நம்ம அறிவிச்சிருக்கோம். கீழ் கொடுத்துருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் பதிவு பண்ணி மேற்கொண்டு உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஹோமம் முடிந்த பிறகு ஒரு சின்ன நிகழ்ச்சி நிரல் இருக்குது. அது முடிஞ்ச பிறகு உங்களுக்கு உங்கள் ஜாதகங்களை ஆய்வு செய்து பதிவு பண்ணவங்களுக்கு மட்டும், ஹோமத்தில் கலந்துக்கிட்டவங்களுக்கு மட்டும் ஜாதகம் பார்த்து அந்த திருமண தடைக்கு ஜாதக ரீதியான வழிமுறைகளும் சொல்லித்தரப்படும். இதற்கு எதுவும் கட்டணங்கள் எதுவும் நாங்கள் வசூலிக்கலை. அதனால் இதை பயன்படுங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் நிறைய பேருக்கு இது சொல்லுங்கள். நிறைய பேருக்கு இது பயனுள்ளதாக அமையட்டும். அவங்க திருமணம் வாழ்க்கையை நல்லபடியாக ஆரம்பிக்கட்டும். தடைகள் இருக்கவங்க அந்த தடைகளை நீங்கி வளமான ஒரு திருமண வாழ்க்கை அமையட்டும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தித்து உங்கள் அனைவரையும் இந்த விழாவிற்கு வரவேற்கிறோம். நன்றி.